ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் வந்து சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சீனி பலாப்பழம்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் ஒரிஜினல் நாட்டு சீனி பலாப்பழம். சீத்தாப்பழம் ரெண்டும் ஒரே பேர் தான். பட்டிக்காட்டில் சொல்கிறது சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. தமிழ்லாம் பார்த்தீங்களா சீனி பலாப்பழம்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது பாருங்க, கிளி சாப்பிட்டுருச்சாட்டிருக்குது, பழுத்திருக்கு மரத்தில். இந்த மாதிரி பழம் வந்து பார்த்தீங்களா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாம் வந்து இது பறிக்க போகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கலை சார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஆகுனா தான் டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், கிளி சாப்பிட்ட பழம். ஆனால் நாளைக்கு தான் சாப்பிட முடியும், இப்போ சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் நாட்டு சீத்தாப்பழம். பாருங்கள், இந்த மாதிரி பழுத்த பின்னாடி வந்து பறித்து சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்களா மலையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 அடி உயரத்து மலையில் இருக்குது. அப்படியே பாருங்க, மலை இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளோ ஹைட் மலை மேலே இருக்குது இந்த சீத்தாப்பழம். பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலையில் இருக்குது. மலை மேலே வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் நாட்டு சீத்தாப்பழம். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மீண்டும் மீண்டும் இதே மாதிரி வீடியோ நிறையா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இதுதான் ஒர்க்கு. சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பார்க்கலாம். டிஆர்கே யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.